இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து மரவள்ளி கிழங்கு இனிப்பு போண்டா. இது வந்து மரவள்ளி கிழங்கு சீவி துருவி வச்சது ஒரு 2 கப்பு, சர்க்கரை வந்து 1 கப்பு, மைதா மாவு 1 கப்பு, தேங்காய் வந்து 1½ கப்பு, ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு நுணுக்குனா சீக்கிரம் நுணுங்கிடும், அந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்ய போகிறதுன்றதை நான் அதை காமிக்கிறேன். இப்போ என்ன செய்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்ல வெள்ளை துணியாக போட்டு இந்த மரவள்ளி கிழங்க லைட்டாக புழிஞ்சிட்டு, ஏன்னா ரொம்ப தண்ணி இருந்தால் குழப்பாக இருக்கும், லைட்டாக புழிஞ்சிட்டு போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ கிழங்கு வேகட்டுங்காட்டியும் நம்ம என்ன செய்வோம், இந்த 1 கப்பு மைதா மாவு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு இதை போட்டு நம்ம கரைச்சிக்குவோம். கொஞ்சம் கட்டியாக டிப் பண்ணி போகிற அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக கரைச்சிக்குவோம். இதில் என்ன செய்கிறீங்க, ஒரு கரண்டி தோசை மாவு இல்லை இட்லி மாவு, ஒரு கரண்டி இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உருண்டை டிப் பண்ணி போடும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஒரு கரண்டி இட்லி மாவு, வெறும் மைதா மாவு போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு கரண்டி தோசை மாவோ இல்லை இட்லி மாவோ கட்டியாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அதில் வந்து நம்ம அந்த உருண்டையாக பிடிச்சி இதில் நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட போகிறோம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுதான். இப்போ பாருங்கள், இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து போச்சு. இதில் 1 கப்பு சர்க்கரையை போடணும். அந்த சர்க்கரை வச்சுருந்தீங்களா, அளவு சர்க்கரை 1 கப்பு சர்க்கரை, 1½ கப்பு தேங்காய், கொஞ்சோண்டு உப்பு திட்டமாக போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சது கலர்னதை இது போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த உருண்டை பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 20 உருண்டை வரும். ஒரு 1/2 கிலோ கிழங்குக்கு 20 உருண்டை வரும். இதை இப்போ மாவில் நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், மரவள்ளி கிழங்கு தித்திப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வர விருந்தாளிங்களுக்கும் இதை கொடுங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்கள்.